வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே இந்த நீங்கள் யூடியூப்பில் கேட்ட உங்கள் காமெண்ட்ஸ், ஸோ அதுக்கு எல்லாமே கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறேன். ஹவு இட் இஸ் பாசிபிள், வாட் அபவுட் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றாங்க. இந்த தேர்வு அறிவிக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினத்தந்தி பேப்பரில் வந்து நாளைக்கு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரைட். ஸோ அது வருதோ வரலையோ பார்க்கலாம். கண்டிப்பாக வரும், நாளைக்கு வரலாம், இல்லை எப்படி இந்த மாதத்துக்குள்ளேயோ நெக்ஸ்ட் மந்த்து பிகினிங்லேயே கண்டிப்பாக வந்துடும். சப்போஸ் வரலேனாலும், நாளைக்கு வரலேனா ஓகே. இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷனில் வரலாமா அப்படின்னா, டிஎன்பிசி ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி, இப்போவும் வரலாம், எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும் போதும் வரலாம், எம்பி எலெக்ஷன் நடக்கும்போதும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலாம். அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு விட்டாங்கன்னா அது எந்த வயலேஷனும் கிடையாதுங்க. அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, டெட் பாஸ்ட் கேண்டிடேட்டுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். டெட் பாஸ்ட் அதாவது டெட்டு குவாலிஃபை பண்ணவங்களை திரும்ப வச்சு தான் அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 குவாலிஃபை வச்சு தான் ப்ரைமரி ஸ்கூலோ பிடி அசிஸ்டண்ட்டோ எடுக்க போகிறாங்க. அது வந்து அவங்க சப்ஜெக்ட்னால் வச்சு எடுப்பாங்க, ஏற்கனவே இருக்கிற மாதிரி அதோட சிலபஸ் இதெல்லாமே பண்ணுவாங்க. பட் இது டெட் குவாலிஃபை ஆனவங்க மட்டும்தான் எழுதணும். மற்றவங்களுக்கு டெட் புதுசாக என்ன ரொம்ப வருஷமாச்சு டெட் நடந்து 7 வருடங்களுக்கு மேலே ஆச்சு. ஸோ அதனால் திரும்ப வந்து டெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஐ ஆம் ஸ்டடி 1 to 10th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, 12th ப்ரைவேட்டு, யூஜி பிஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 12th ப்ரைவேட்டுங்கிறதுனால இப்போதைக்கு ப்ரைவேட்டில் படிக்கிறவங்களோட பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சமூக அநீதின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதை வந்து டிஎன்பிசி மூலமாக கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து சார், குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு பீரியட் 75 days ஆர் 90 days. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து குறைந்தபட்சம் 75 days எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க. அது 75 நாள் குறைந்தபட்சம் இருக்கும். 75 நாள் அதுக்கு மேலே கூட வைக்கலாம். பட் 75 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் வைக்க மாட்டாங்க. அது குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி. ஸோ அதுதான் வந்து கிளியராக டிஎன்பிசி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ராமராஜன் சார். கைண்ட்லி கன்ஃபார்ம் த ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல். We are preparing, hopefully still we need a practice test. Yes, ஜென்ரல் இங்கிலீஷ் ஓட டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். நாளைக்குங்கிறது 15th February 2022 ஜென்ரல் இங்கிலீஷோட டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல். இப்போ ரிவைஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. தேங்க்யூ. கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. கிறிஸ்து இளவரசன் அண்ட் அதர்ஸ், முருகவல்லி, கிட்டோ, தேங்க்யூ. தியா, ரெங்கா, கயா. சரி, எலெக்ஷன் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தானே? இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படாது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தேங்க்யூ தேவி பிரியா. எல்லோரும் கேஸ் போட்டு வாங்கலாமா? ஆமாம், அந்த தனித்தேர்வர்கள், இந்த சில பேர் 1வது 2வது இடையில படிக்காதவங்க, இவங்களுக்கான அந்த பிஎஸ்டிஎம் இல்லைங்கிறத வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுத்தால், இல்லை கோர்ட்டு மூலமாக போனால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். அதே மாதிரி பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதியிருப்பாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். யூபிஎஸ்சி குரூப் 1 2ம் ஒரே டைமில் வருது. அதாவது இந்த யூபிஎஸ்சி மெயின்ஸில் வந்து இந்த குரூப் 1 மெயின் சமயத்தில் யூபிஎஸ்சியோட ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வருது. ஸோ 2 டேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சி மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. அது ஏற்கனவே மாற்றணும் யூபிஎஸ்சி. வேறு பாருங்க, நான் யூபிஎஸ்சி 5 years, டிஎன்பிஎஸ்சிக்கு 3 years எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். 2மே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி 2 டேட் வரும்போது மாற்றுறது தான் ஒரு நல்ல விஷயம். ஏன் மாற்றாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, பார்க்கலாம். Thank you bros, your teaching is, please upload continue video class sir. Yes, definitely. சயின்ஸ் செஷன் எடுப்போம் ஏற்கனவே எடுத்துருக்குறோம், அது இருக்கும், திரும்ப உங்களுக்கு இருக்கு அனுப்பலோ பண்ணுறோம். தேங்க்யூ. 12th எத்திக்ஸ் புக்ஸ் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக 11th எத்திக்ஸ் புக்ஸ் படிக்கணும். 12th எத்திக்ஸ் புக்ஸில் தான் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 12th எத்திக்ஸ் புக்ஸும் கண்டிப்பாக படிக்கணும். தேங்க்யூ. டிஎன்பிசி அதிகாரிகளே, அமைச்சர் பெருமக்களே, 10+2+3 என 3 நிலைகளிலும் தமிழ், இப்படி தான் ஜீவோவே இருக்குது.
ஜீவோ இந்த மாதிரி தான் இருக்குது. கோர்ட்டுக்கு போனோடனே அவங்க இன்டர்பிரேஷன் வந்து 1ஆவதுல இருந்துன்னு கொடுத்துட்டாங்க. எதுவுமே மிஸ் ஆகாமல் 1ஆவதுல இருந்துன்னு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ராஜேஷ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம், ரிமைனிங் செகண்ட் டு டிகிரி வரை தமிழ் மீடியம். நினச்சி பாருங்கள். இப்போ சில பேர் கேட்குறீங்களா எல்லாமே படிக்கணும்னு சொல்கிறீங்க. இவர் என்ன பாவம் பண்ணார்? 1ஆவது மட்டும் இங்கிலீஷ் மீடியம், 2லேருந்து தமிழ் மீடியம். இவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது சொல்லுங்கள்? என்ன லாஜிக்கு உங்களுக்கு? தமிழ் வழி மாணவர்கள் என்றால் யார் தினமும் பள்ளி கல்லூரி சென்று முழுமையும் தமிழ் வகுப்பில் படித்தவர்கள். இவர்கள் உண்மையான தமிழ் வழி மாணவர்கள். இவர்களுக்கு தான் 20% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை விட்டுட்டு தனித்தேர்வர்கள் ஒரு சில வகுப்பு ஆங்கிலத்தில் படித்து எனக்கும் தமிழ் வழி கேட்டால் அப்போ உண்மையிலேயே தமிழ் வழி படித்த மாணவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? அந்த 20% எதற்கு என்றால் தமிழ் வழியில் படிக்க ஊக்குவிக்க தவிர எனக்கு தமிழ் தெரியும் இல்லை தமிழில் தேர்வு எழுதுகிறேன் என்றால் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் அது இவங்களும் அதானே பண்ணுறாங்க. தமிழில் தானே எழுதியிருக்கிறாங்க, தமிழ் வழியில் தானே பண்ணுறாங்க. நீங்கள் பள்ளிக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு பள்ளிக்கு போக முடியலையே, ஆனால் தமிழில் தானே படிச்சிருக்கிறாங்க, தனித்தேர்வுகளாக எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. அவங்களே படித்து பண்ணுறாங்க. யார் பெட்டர் சொல்லுங்கள்? தேங்க்யூ. 10+2+3 or 4 தமிழ் மீடியம், டெஸ்கிரிப்டிவ் தமிழ் மீடியம் அப்படி கொடுக்கலான்னு சொல்கிறீங்களா? ஐயா நான் டிப்ளமோ தமிழில் படித்தேன், ஆனால் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. டிப்ளமோவுக்கு ஏன் தமிழ் மீடியம் கொடுக்கலன்னா, அப்படி ஒரு டிப்ளமோவுக்கு நாங்கள் தமிழ் மீடியம்னு ஒரு கோர்ஸே அப்ரூவே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எழுதிக்கலாம், பட் நாங்கள் அப்ரூவல் பண்ணலை அப்படின்றாங்க. சார் 1லிருந்து 4 வரை படிக்கவில்லை, நேரடியாக 5ஆம் வகுப்பு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மூலமாக குழந்தை தொழிலாளர் என்ற முறையில் மீட்கப்பட்டு சேர்ந்தேன். பாருங்கள், குழந்தை தொழிலாளர் படிக்கிறதே பெருசு இல்லை. இவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்கள்? படிக்கவே வாய்ப்பு இல்லாதவங்க அப்புறம் 5லேருந்து படிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அநீதி இல்லையா? மஞ்சுநாதன் சொல்கிறாருல்ல, இதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்கள் வார்த்தையே 20%, 20%லேயும் போட்டி வரணும்ல, நல்ல போட்டி வரணும்ல. கொஞ்சம் பேர் மட்டுமே அதை வாங்கலான்னு பார்க்குறீங்களா? ஏன் உங்களால் படிக்க முடியாதா? நல்ல உங்கள் திறமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மற்றவங்களுக்கு வழி விடுங்க. உங்களை விட இவங்க தானே கம்மியாக படித்தவங்க, சரிங்களா? தனித்தேர்வர்கள் இல்லை நிறைய வகுப்புகள் படிக்காமல் இருந்தவங்க. நான் ஃபஸ்ட்டு 12th வந்து தமிழ் மீடியம், பட் பிஏ இங்கிலீஷ் மீடியம், பிஏ ஹிஸ்ட்ரி இப்போதைக்கு வரைக்கும் எலிஜிபிளுங்க. 1லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் டிகிரி, ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த டிகிரியாவது ஒரு டிகிரி தமிழ் மீடியத்தில் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். இதை பற்றி யாரும் அரசு தனித்தேர்வு எழுதியவர் ஏன் இதை பிஎஸ்டிஎம் ஐயா தெரியப்படுத்த வேண்டும்? +1 +2 தமிழ் மீடியம் ஸ்டடி, பட் பிகாம் இங்கிலீஷ் மீடியம். டிகிரி வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி தானே குவாலிஃபிகேஷன். அப்போது ஒரு டிகிரி நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கணும். கரஸ்பாண்டன்ஸில் கூட படிக்கலாம். இப்போதைக்கு எலிஜிபிள். 1 முதல் 9 வரை தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்தேன். 10வது தமிழ் வழியில் தனித்தேர்வராக எழுதினேன். 11, 12 அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தேன். இருந்தும் எனக்கு பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு இல்லை. எங்களின் பாதிப்புகளை பேசும் வரையும் பாருங்கள், 9, 10வது மட்டும் ஒரு தனித்தேர்வராக எழுதியிருக்காரு. திரும்ப 11, 12 கூட ஸ்கூலில் படிச்சிருக்காரு. இவருக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு திருத்தி ஒரு ஜீவோ போடலாமே. இது ஒரு எக்ஸாம், ஒரு குவிஸ் மாதிரி கேட்டிருந்தோட கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. இந்த மராத்தா கான்ஃபெடரேசி இருக்கும்ல, அதான் சம்மந்தப்பட்டது. தனித்தேர்வுகள் தமிழ் வழி படித்திருந்தால் கட்டாயம் தமிழ் வழி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதேபோல் டிப்ளமோ தமிழ் வழி படித்தவர்களுக்கு தமிழ் வழி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே தமிழ் வழி இடஒதுக்கீடு என்பது நியாயமான ஒன்று. அது ஏன் சார்? அதான் சொல்கிறேனே, இப்போ ஒரு குழந்தை தொழிலாளர், மாற்றுத்திறனாளி, பள்ளிக்கு போக முடியல, அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உயர்நீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய போது முதலில் உயர்நீதி தீர்ப்பு என்ன முழுசையும் ஆதரிக்கலை. என்ன இந்த மாதிரி இருக்குன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? என்ன சொன்னாங்க? 1ஆவதுலேருந்து சொன்னாங்க. இந்த மாதிரி இடையில மிஸ் பண்ணவங்களுக்கும் அவங்களுக்கு சில எக்ஸெப்ஷன் கொடுக்கணும்ல. அந்த நேரத்தில் அந்த தீர்ப்பு இருந்தது. பட் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் பிரச்சனையாக இருக்கே. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, சரிங்களா? இப்போவும் சொல்கிறேன், உங்கள் மனச்சாட்சியிடம் விட்டு விடுகிறேன். ஆமாம், நான் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்கன்னு இப்போ தானே தெரியுது. தனித்தேர்வர்கள் எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள். அப்போது நீங்களே சொல்லுங்கள், உங்கள் மனச்சாட்சியிடமே நான் விட்டு விட்டேன். நீங்களே சொல்லுங்கள், நான் இப்போ கேட்டதுக்கு என்னன்னு சொல்லுங்கள்.
டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எலிஜிபிள் இல்லையா சார்? இப்போதைக்கு எலிஜிபிள் தாங்க இருக்குது, அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது, எலிஜிபிள் தான். அப்போ 1 to டிகிரி வரை தமிழ் மீடியம் படித்தவங்க என்ன யூஸ்? ரைட், உங்களோட ஆதங்கம் புரியுதுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். 1லேருந்து தமிழ் மீடியம் படித்ததுக்கு அதுலேயும் நீங்களுமே நிறைய பேர் ஏழைகளில் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். தமிழ் வழியில் தான் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை படிக்க வைக்கணுங்கிறது ஒரு நல்ல காரணமாகவும் இருக்கலாம். நான் கேட்டது சொல்லியிருக்கேன், அந்த படித்தவங்க உங்கள் மனசாட்சி பிறகு நீங்களே சொல்லுங்கள், அவங்களையும் சேர்த்துக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். நான் 1ஆம் வகுப்பு மட்டுமே ஆங்கிலம் படித்துள்ளேன். இவரை பாருங்கள், இதே மாதிரி இருக்கிறவங்க இவங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிங்களா, நீங்கள் 1லேருந்து டிகிரி வரைக்கும், அவங்க 2லேருந்து டிகிரி வரைக்கும், என்ன வித்தியாசம் உங்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லுங்கள், பேசுங்க சார். குரூப் 2 ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா? குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இயர் எலிஜிபிள், பட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து முடிச்சிருந்தா தான் எலிஜிபிள்னு இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ ஏதாவது அதை சேஞ்சஸ் பண்ணலாம், பண்ணாங்கன்னா எலிஜிபிள் வருவீங்க. அதை நானே சொல்லியிருக்கேன், இந்த டிப்ளமோ தனித்தேர்வுகளுக்கு டிஸ்கிரிப்டிவாக தமிழில் எழுதணும் கண்டிப்பாக. அது யார் எழுதுனா என்னங்க, ஒரு இங்கிலீஷ் மீடியத்திலே இருக்கிறவனே படித்தவனே நான் டிஸ்கிரிப்டிவாக தமிழ் எழுதுறேன்னு சொன்னாலே ஒன்றும் இல்லையே. சரி, அதை விடுங்க, அது இங்கிலீஷ் மீடியத்தே வேணாம், அவன் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், 1வது 2வது ஏதாவது ஒன்று விட்டுருந்தாலும் பிரச்சனை. ஸோ டெஸ்கிரிப்டிவாக தமிழ் எழுதுறான், அவன் தானே தமிழ் படிப்பான். நிறைய பேர் தமிழ் மீடியம்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இங்கிலீஷில் தேர்வு எழுதி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க, குரூப் 1 சர்வீஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா? நன்றி விஜயகுமார். 1 to 12 தமிழ் மீடியம், பட் பிஇ முடிச்சு பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் எலிஜிபிள், இப்போதைக்கு எலிஜிபிள், அதை சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக எலிஜிபிள், இப்போதைக்கு எந்த மாற்றமும் கிடையாது. தேங்க்யூ சார். ஐம் ஆல்சோ SSLC +2 UG டிகிரி தமிழ் மீடியம், அதர்வைஸ் இங்கிலீஷ் மீடியம். அதர்வைஸ் இங்கிலீஷ் மீடியம் என்னன்னு தெரியலை. நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குமா சார்? அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? மாற்றம் நடந்தால் நல்லதாகத்தான் இருக்கும். இந்த PSTMோட அநீதியை பற்றி எழுதியிருந்தது. ஓகே, ரெகுலர் UG கோர்ஸ் பண்ணால் ஒன்லி PSTM கொடுக்கணும், இப்படி டிஸ்டன்ஸில் பண்ண இவர் கேட்குறாருல, இப்போ இவரை சொல்லுங்கள், இவர் கேட்குறதும் கரெக்டு. ரெகுலராக படிக்கணும், நீ தனித்தேர்வருக்கு இல்லைன்னு சொல்கிறீங்கள, அப்போ கரஸ்பாண்டன்ஸுக்கு இல்லைன்னு தானே சொல்லணும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னொருமா ரெகுலராக போய் படிக்கணும். அப்போ உங்கள் பிரகாரம் வாய்ப்பு பிரகாரம் வந்தீங்கன்னா உண்மையிலே தமிழ் வளர்க்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் பள்ளியில் படிச்சிருக்கணும். முதல் டிகிரியை வந்து தமிழ் வழியில் கல்லூரியில் போய் படிச்சிருக்கணும் அப்படின்னு வரும்ல, அப்படின்னு சொல்லுவாங்களே சில பேர். இப்போ அதுக்கு தான் பாருங்கள், வறுமை காரணமாக தொலைதூர கல்வியில் படிக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் தொலைதூர கல்வியில் படிக்கிறாங்க. ஸோ எது இருந்தாலும் நம்ம ஆர்கியூ பண்ணலாம். ஸோ அதனால் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுங்கள், உங்களுக்குள்ள ஒரு ஒருமித்தமான ஒரு இது வரணும், கருத்து வரணும், சரிங்களா? இதே தான் தனித்தேர்வர்களுக்கும் பொருந்தும். இந்த தொலைதூர கல்விக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் தனித்தேர்வர்களுக்கும் பொருந்தும். நன்றி. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நன்றிங்க.